Hello friends, welcome to Gomathi's kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ஒரு 30 நிமிஷத்துக்குள்ள செய்யற மாதிரியான ஒரு லஞ்ச் மெனு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற லஞ்ச் மெனு பாத்தீங்க அப்படினா வெண்டைக்காய் போட்ட மோர் குழம்பு, அடுத்து மிளகும் பூண்டும் போட்ட உருளைக்கிழங்கு கார வறுவல், சாதம், பாசிப்பருப்பு போட்ட ஹல்வா செஞ்சிருக்கேன். இப்போ இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல நம்ம மோர் குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி, 1 டீஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு ரெண்டையும் அலம்பிட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க. இப்போ இதுக்கு ஒரு விழுது அரைக்கணும். அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, நான் 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி இந்த சைஸில் சேர்த்துட்டு இப்போ ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் சேர்த்துடுங்க. இப்போ இதை போட்டதுக்கு அப்புறமா ஒரு 1/4 கப்பு போல் தண்ணி ஊற்றி இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்தீங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணலாம். இப்போ குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பேனில் நல்லா 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 150 கிராம் அளவுள்ள வெண்டைக்காய் அதை நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வழுவழுன்னு இருக்கும். இப்போ இந்த வெண்டைக்காய் நல்லா பிஞ்சு வெண்டைக்காவாக இருந்துச்சுன்னா இந்த எண்ணெயிலேயே வதங்குறப்போ உங்களுக்கு சீக்கிரம் வதங்கி வந்துடும். ஏன்னா இந்த வெண்டைக்காய் பார்த்திங்க அப்படின்னா நம்ம குழம்புல போட்டு கொதிக்க வச்சு வேக விட முடியாது. இந்த எண்ணெயிலேயே தான் நம்ம வதக்கி வேக விட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி நிறம் மாறி வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் எண்ணெயிலேருந்து எடுக்கணும். மூடி வச்சு வேக விடாதீங்க, தண்ணி போட்டு குழன்னு ஆகிடும். இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். குழம்பு செய்கிறதுக்கு இன்னொரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உடச்ச உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பீஸ் கட்டி பெருங்காயம் போடுறேன். அப்படி இல்லைனா 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காய பொடி போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு பெருங்காயமும் பொரியணும். அந்த உளுத்தம் பருப்பு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா 2 காஞ்ச வரமிளகாவை கிள்ளி போட்டு சேர்த்துருக்குறேன். அதை கொஞ்சம் செவக்க விட்டுக்கோங்க. இந்த காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாவும் அந்த பச்சை மிளகா அரைச்சோம் தான் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு பாதி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காவும் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்குனிங்கன்னா அந்த வெண்டைக்காய் நல்லா வெந்துடும். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் இதில் சேர்த்துட்டு இப்போ விழுது பார்த்திங்கன்னா நல்ல திக்காக இருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஒரு 1/2 கப்பு போல் தண்ணி ஊற்றி இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த மசாலாவோட இந்த வெண்டைக்காவை வதக்கிறப்போ உங்களுக்கு நல்லா வெந்துடும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இதை வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம தயிர் ஊற்ற போகிறோம். அதாவது மோர் கொஞ்சம் புளிச்சதாக இருந்தால் நல்லாயிருக்கும். 1 கப்பு நல்லா திக்காக இருக்கிற தயிரில் 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட தயிர் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம். மொத்தமாக பார்த்திங்கன்னா 2 கப் ஊற்றிருக்கிறேன் நான். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த குழம்பு பார்த்திங்க அப்படின்னா தளன்னு கொதிக்க விடக்கூடாது. அப்போ திரிஞ்சு போயிடும். ஸோ மிதமான தீயில் நம்ம ரசத்துக்கெல்லாம் நுரத் கட்டி வரும் பாருங்கள், அந்த அளவுக்கு கொதிக்க விட்டால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரம் போல் நல்லா கொதி வர ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இந்த அளவு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். உடனே பாத்திரத்தை மாற்றி எடுத்து வச்சுடுங்க. பாசிப்பருப்பு அல்வா ரெசிபி நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணல. இன்றைக்கி ஹோம் ஃபுடியோஸ் சேனலில் இதுக்கு போஸ்ட் போட்டிருக்கிறேன். அதோட லிங்க் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி பண்ணுறதுக்கு அகலமான பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 3 வரமிளகாவை சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 பூண்டு பல்லை தட்டிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு மிதமான தீயில் பூண்டும் வரமிளகாவும் நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு செவக்க விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பூண்டும் வரமிளகாவும் நல்லா இந்த அளவுக்கு செவந்து வந்துருச்சு. இந்த சமயத்தில் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் போட்டுட்டு கூடவே பார்த்திங்கன்னா பாதி வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். பொடியாக நறுக்கின வெங்காயம் 1/2 கப் அளவுக்கு இருக்கும். அதை சேர்த்துட்டு வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம்.
இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா உருளைக்கிழங்குன்னு பார்த்தீங்கன்னா 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை பாதி வேக்காடு வேக விட்டு தோலை உரிச்சிட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ரொம்ப குழன்னு வேக விட்டுறாதீங்க. இப்போ இது கட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு இருக்கும். அதுக்கு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் மிளகாய்த்தூளும் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு, இப்போ இதுக்கு தேவையான அளவு 1/2 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இதை மூடி வச்சிங்கன்னா குழன்னு ஆகிடும். அதனால் கொஞ்சம் தீயை மீடியத்துக்கும் ஹைக்கும் அதிகமாக வச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வேணுமோ அந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நிறம் மாறி நல்லா முறுமுறுன்னு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் பாத்திரத்தை மாற்றி வச்சுக்க போகிறேன். இதே மாதிரி அளவுகளோட இந்த லஞ்ச் ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.